தகப்பனே, ஆவியானவர் எங்களோடு இடைபட வேண்டுமே தகப்பனே. எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சபை முழுவதையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. உடைய வசனத்தை அனுப்பும் ஆண்டவரே, மகிமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் அழிவை நோக்கி போகின்றாரே, யாரறிவாரதன் காரணத்தை நீ அறிவாயோ சொல் மனமே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் அழிவை நோக்கி போகின்றாரே, யாரறிவாரதன் காரணத்தை நீ அறிவாயோ சொல் மனமே. யாரறிவாரதன் காரணத்தை நீ அறிவாயோ சொல் மனமே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் சிலுவையில் உனக்காய் ஜீவனையே கொடுத்ததன் காரணம் உணராயோ. சிலுவையில் உனக்காய் ஜீவனையே கொடுத்ததன் காரணம் உணராயோ. சிந்தித்து நீயும் சொல் மனமே, சிந்தனையை அவர் அறிவாரே. சிந்தித்து நீயும் சொல் மனமே, சிந்தனையை அவர் அறிவாரே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் அழிவை நோக்கி போகின்றாரே, யாரறிவாரதன் காரணத்தை நீ அறிவாயோ சொல் மனமே. யாரறிவாரதன் காரணத்தை நீ அறிவாயோ சொல் மனமே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் எல்லாரும் பிறப்பில் வாயில் நின்றிட தேவன் அன்று சொன்னாரே, கிரயம் கொடுக்கும் ஆத்துமாவே தேவன் விரும்பும் பாத்திரம். திறப்பின் வாயிலில் நின்றிட தேவன் அன்று சொன்னாரே. எல்லாரும் திறப்பின் வாயிலில் நின்றிட தேவன் அன்று சொன்னாரே, கிரயம் கொடுக்கும்
கொடுக்கும் ஆத்துமாவே, தேவன் விரும்பும் பாத்திரமே. கிரயம் கொடுக்கும் ஆத்துமாவே, தேவன் விரும்பும் பாத்திரமே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் அழிவை நோக்கி போகின்றாரே, யாரறிவாரதன் காரணத்தை? நீ அறிவாயோ சொல் மனமே. யாரறிவாரதன் காரணத்தை? நீ அறிவாயோ சொல் மனமே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் சபையை நோக்கி பார்க்கின்றாயே, சத்தியம் அங்கு கேட்கிறாயா? சத்தியம் கேட்கிறவர்கள், ஆண்டவரே சபையிலே நாங்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும், சபையிலே நாங்கள் எழும்ப வேண்டும். எங்கள் சபை வட்டம் போடுகிற சபை அல்ல, கர்த்தர் பார்த்து மகிழத்தக்கதான ஆண்டவரே ஒரு சபையா எங்களுடைய சபை மாற்றப்படணும். சபையை நோக்கி பார்க்கின்றாயே, சத்தியம் அங்கு கேட்கின்றாயா? சபையை நோக்கி பார்க்கின்றாயே, சத்தியம் அங்கு கேட்கின்றாயா? வட்டம் போடும் சபைகளையே கர்த்தர் பார்த்து வருந்துகின்றார். வட்டம் போடும் சபைகளையே கர்த்தர் பார்த்து வருந்துகிறார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் அழிவை நோக்கி போகின்றாரே, யாரறிவாரதன் காரணத்தை? நீ அறிவாயோ சொல் மனமே. யாரறிவாரதன் காரணத்தை? நீ அறிவாயோ சொல் மனமே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தகப்பனே, எங்கள் தேசம் 140 கோடி ஜனங்கள் உள்ள தேசம் ஆண்டவரே. எங்களுடைய தமிழகம் 8 கோடி ஜனங்கள் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்துல எங்களுடைய ஆண்டவரே இந்திய தேசம், எங்களுடைய தமிழகம் இயேசுவை அறியணும்ப்பா. நாங்க இருக்கோம் இந்த கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி, இயேசுவை அறியணும் அப்பா. மகிமை வெளிப்படட்டும். தொடர்ந்து அதற்கு எங்களோடு நீ பாரப்படுத்துகிறீர். சபை உயிர்ப்பிக்கப்படணும், சபையில எல்லா ஆண்டவரை நிறைவு உண்டாகணும். ஒவ்வொருவரோடு பேசும் மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மோடு தேவன் தொடர்ந்து பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து கடைசி காலத்தில் நம் தேவனுக்கென்று பயன்படுத்தப்பட வேண்டிய பாத்திரங்கள் என்பதை மறந்து போகாதபடி அவருக்காக எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் அவருக்காக எழும்பணும்? என்னை கவனிங்க. அவருக்காக எழும்பணுங்கிறவங்க கரங்களை உயர்த்தி, நான் கர்த்தருக்காக எழும்பணுங்கிறவங்க நல்ல சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா. தொடர்ந்து இது இனி காலம் செல்லாது, வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் வரப்போகுது. அல்லேலூயா. வசனம் கிடைக்கும், ஆனா சரியான சத்தியம் இல்லாத சபைகள், சத்தியம் இல்லாத ஊழியர்கள் நிறைய பெருகுவார்கள்.
ஜனம் சபை தேவ திட்டத்தை விட்டு தேவ சித்தத்தை விட்டு விலகி போகிற கடைசி காலமா இருக்கிறபடினால் யாரும் வெளியில போக வேண்டாம். தொடர்ந்து இந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, இது முக்கியம், இன்னைக்கு தேவன் என்னோடு பாரப்படுத்தினதுனால சபையில சில ஒழுங்குகள் இப்படித்தான் இருக்கணும், அதை கர்த்தர் எப்படி நமக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய நாளை எப்படி ஆசரிக்கணும், இந்த மனமகிழ்ச்சி நாள் எப்படிப்பட்டது, எத்தனை பேர் இந்த மனமகிழ்ச்சி நாளை மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம், எத்தனை காரியங்களை நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோம் என்பதை அதிகமாய் தியானித்து, இது ரொம்ப பாரப்படுத்தினதுனாலே இது இன்னைக்கு உள்ள வார்த்தையை நீங்க கவனித்து எல்லாரும் குடும்பமா பிள்ளைங்க எல்லாருமே வாலிபர்கள் பிள்ளைகள் எல்லாம் இதை கவனித்து இந்த கடைசி நாள் காணப்பட வேண்டும். சபையில் நாம் எப்படி அறிந்து தொடர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. போன வாரம் நம்ம பார்த்து யாரா இருக்கக்கூடாது, வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும். ரெண்டாவது, நீ வெட்கப்படாமல் என்னோடு என்ன செய்ய, தீங்கு அனுபவி. எழுதிருக்கு, மறந்துடுவோம், ஏன்னா தெரியாது, மறந்துடுவோம். நீ என்ன செய்யணும், வெட்கப்படாத ஊழியக்காரனா என்ன செய்யணும், தீங்கு அனுபவிக்கணும். மூணாவது, நான் வெட்கப்படேன், அது தேவ பலனா இருக்கிறது. நான் வெட்கப்படேன், எனக்கு என்ன பலன் இருக்குது. அந்த மூணு காரியத்தை நீங்க மறுபடியும் எத்தனை பேர் தியானிச்சீங்கன்னு தெரியல. நீங்க வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஆமா, அந்த ரெண்டாவது தீங்கு அனுபவிக்கிறதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா வெட்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. அதனாலதான் மூணாவது சொன்னோம், நான் வெட்கப்படேன், அது எனக்கு என்னதான் இருக்குது, தேவ பலன். ஒருவேளை வெட்கப்பட்டிருந்தாலும் அது நான் படாத பாடி மாறி நான் தேவ பலனை தீங்கு அனுபவிக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. அந்த நல்ல போர்ச்சேவகன் தான் தீங்கு அனுபவிக்க முடியும். தேவனுடைய யுத்த களத்தில் நிற்கிறவர்கள் கர்த்தருக்கென்று எழும்பி நிற்க முடியும். அதை நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்கள், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க எல்லாருமே கவனிங்க, அங்க இங்க வேடிக்கை யாரையும் பார்க்க வேண்டாம், கவனிங்க, எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. ஆமா, எழுத தெரிஞ்சவங்க நோட் பண்ணிக்கங்க. அல்லேலூயா. சரி, இப்போ ஆமா, நீங்க யாரும் இப்ப இனிமேல் யாரும் வெளியில போக கூடாது. முடிவு வரலையும் கொஞ்ச நேரம் தான். ஆமா, யாரும் வெளியில போக வேண்டாம். கவனமாய் இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வருகையிலே நீ நம்மை காணப்படணும். அதற்காக நாங்கள் பிரயாசப்படுறோம். பவுல் எவ்வளவு பிரயாசப்படுகிறார் அதை இப்போ பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை நானே வாசிக்கிறேன். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசித்தேன். அப்போ சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு என்னப்பட்டிருக்கிறீங்க, உடன்பட்டவர்கள். அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் பவுல் சொல்ல, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களிலும் உங்கள் அனைவருக்காகவும் நான் என்ன செய்றேன், சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என்ன செய்றேன், அல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ நீங்க நம்ம எல்லா சபையில நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருக்காக பவுல் சொன்னது போல நாங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நாங்க என்ன செய்றோம் சொல்லுங்க. என்னைய கவனிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்காக நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்க,
விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்குது. ஆண்டவருடைய ரட்சிப்பை அறிவித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்காக நாங்க என்ன செய்யறோம்? தினமும் பேசுங்க. என்ன செய்யறோம்? நாங்க விண்ணப்பம் பண்ணுகிறோம். அதை எப்படியா? உங்கள் நற்கிரி 5ஆம் வசனம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று. இப்போ உங்களுக்கு நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள். இயேசு கிறிஸ்துவின் நாள்னா என்ன? என்ன சொல்லுங்க? ஆமா, ரகசிய வருகையில நம்ம அவர் போகும் வரலையும், நம்ம அவருடைய மறுரூபமாகி போகும் வரலையும் உங்களுக்காக நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? ஜெபம் பண்ணுகிறேன், விண்ணப்பம் பண்ணுகிறேன், உங்களை நினைக்கிறேன். அதே போலதான் நாங்களும் உங்களுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு வசனத்துல கூட பாருங்க, 1 தெசலோனிக்கர் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம் பாருங்க, 1ஆம் நிருபத்துல 1ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து என்ன செய்றோம்? விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை. அப்போ நீங்க ஏதோ நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு நாங்க விடுறதில்லை. பவுல் எப்படி சொல்றாரோ அதே போல நாங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்? உங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை குறிச்ச ஒரு பாரம் எங்களுக்கு தொடர்ந்து இருக்குது. அதே போல பவுல் இது சொல்லிட்டு, இந்த நம்ம புதன்கிழமை கூட அதை தியானிச்சோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 28, 11, 28, 29 வாசிக்கிறோம். நானே வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28, 29. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறது இல்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? அல்லேலூயா. பவுல் எப்படி அவ்வளவு சபையை ஸ்தாபித்தவர், ஒவ்வொரு சபையை குறித்த பாரம் ஒவ்வொரு நாள்தோறும் என்ன செய்தான்? நெருக்குது, பாரம். அல்லேலூயா. அதே போல ஒருவன் இடறினால் என் மனம் என்ன செய்யாதோ? நீங்க கேட்ட நீங்க வார்த்தை, இந்த வார்த்தையில நீங்க நடக்கலைன்னா, பவுல் சொல்றது போல சபையை குறித்த பாரம் சில நாள்ல ரொம்ப பாரமா இருக்குது. ஒருத்தர் இடறினால் என் மனம் என்ன செய்து? எரியாது. இது ஊழியக்காரங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் எரியணும். ஐயோ, கர்த்தருடைய காரியத்துல செயல்படாம இவங்க ரட்சிப்பு முடிவு பரியந்தும், இவங்க தேவனுடைய வருகை பரியந்தும் காக்கப்படணுமே என்பதற்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படுகிறோம்? அல்லேலூயா, பிரயாசப்படுறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். நீங்க நினைச்சுக்கிடலாம், ஒருவேளை நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. அநேகருடைய காரியத்தை நாங்க கேள்விப்படுகிறோம், சில காரியங்களை நாங்கள் கவனிக்கிறோம். அதனால எங்க மனம் என்ன செய்யுது சொல்லுங்க? சபையில நீங்கள் எவ்வளவு கர்த்தருக்கென்று பயன்படுத்தப்பட வேண்டிய பாத்திரம். கர்த்தருடைய வருகையில நீங்க எந்த இடத்துல நம்ம நிக்க போகிறோம்? உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? உங்களுடைய சிந்தை எந்த அளவுக்கு தேவனுடைய காரியத்துல செயல்படாதபடி, நேற்று போன வாரம் பார்த்தோம். அல்லேலூயா. உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. கர்த்தருக்கு விரோதமான பகையை எந்த அளவுக்கு நீங்க நம்ம சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு இல்லாததுனால நீங்க உலக சிநேகம், உலகத்திற்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை உணர்ந்து வேதனை. எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், எப்படி நடக்கிறீர்கள், இதை குறித்த ஒரு வேதனை தொடர்ந்து அதை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால பவுல் சொன்னது போல அவரு எவ்வளவு அவருடைய கட்டுகள், அவ்வளவு அடி உத, அவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும்
அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் 24 இருந்து அவ்வளவு உபத்திரவங்களை அவர் பட்டாலும் சபையை குறித்த பாரம் என்ன செய்து ஒரு நாளும் என்ன செய்து நெருக்குது. சபையை குறித்த பாரம் நெருக்குதா? இதெல்லாம் நீங்க மறுபடி தியானிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய மனம் மறுபடி ஆமா தேவ கோபம் வரும்போது தேவனுடைய வருகையில பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் அவர் வருகையின் நாள் புரிந்து உங்களை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. முடிவு வரையில காத்துக்கொள்ளணும். அதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கவனமா கேட்டு இதுல எல்லாரும் அல்ல, எல்லார்ட்டையும் சில குறை இருக்கும். ஆனா எதுல தேவன் விரும்புகிற அளவுக்கு உங்களுடைய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு. ஒவ்வொருவரும் சபையில யார் யார் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு தனிநபரை குறித்த ஒரு பாரம் எங்களை நாள்தோறும் நெருக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது எரிந்து கொண்டிருக்கிறது சில காரியங்களை கவனிக்கும் போது. அதனால தொடர்ந்து பிரயாசப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இது உங்களுக்கு மேலோட்டமாய் பவுலுடைய பாரம் எப்படி இருந்தது, இதே போல அநேக நிருபங்கள்ல தொடர்ந்து பவுல் எழுதும் போது இப்படிதான் எழுதுறார். தொடர்ந்து உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறணும், அந்த ரட்சிப்பை நீங்க காத்துக்கொள்ளணும் என்பதற்காக அனுதினமும் நாங்கள் போராடுகிறோம். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. இதை நீங்கள் எழுதி வைத்து மறுபடி தியானியுங்கள். இதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, இன்னைக்கு முதலாவது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க, எல்லாரும் எடுத்தீங்களா? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய், எல்லாரும் சொல்லுங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அல்லேலூயா. இது எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? நினைவுல இருக்கணும். சொல்லுங்க. இது நினைவுல இருந்தாதான் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அல்லேலூயா. இப்ப பரிசுத்தமாய் இது எத்தனாவது கட்டளை சொல்லுங்க? நான் 1 2 எத்தனை? அப்போ 4வது கற்பனை என்ன? ஓய்வு நாளை. அப்ப நம்ம ஓய்வு நாளை பரிசுத்தமாய் என்ன செய்யணுமா? இப்ப நம்ம பரிசுத்தமாய் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். இப்போ இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க. இந்த பரிசுத்த நாள் எப்படிப்பட்ட நாள்? பரிசுத்த நாள். மேல வாசிக்கிறோம், சங்கீதம் 93:5 வாசிங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 93ஆம் அதிகாரம் 93:5 சங்கீதம். பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரம். அல்லேலூயா. பரிசுத்தமானது நித்திய காலமாய் ஆலயத்தின் அலங்காரம். அல்லேலூயா. அப்போ ஆலயம், தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய. அப்போ தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் தேவனுக்கு என்னதான் இருக்குது? அலங்காரமா இருக்குது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அலங்காரம் எது? பரிசுத்தம். அப்ப பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப நம்ம யாரு? தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இப்போ 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அந்த 17ஆம் வசனம் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ நம்ம யாரு? நம்ம தான் தேவனுடைய ஆலயம். இப்போ நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம்.
அப்போ இங்க இது வந்து தேவனுடைய, நம்ம கூடி வந்திருக்கிற இடம் என்னது? தேவனுடைய சபை. இங்க நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த கூடி வந்த இடத்துல தேவன் இன்னும் என்ன செஞ்சிருக்கிறாரு? வாசம் பண்ணுகிறார். அப்போ வந்திருக்கிற இடத்துல யாருக்குள்ள வாசம் பண்றாரு? எனக்குள்ள. அல்லேலூயா. இந்த இடம் ஆனா பரிசுத்தமா இருக்கணும். இப்ப இந்த இடத்துக்குள்ள வரும்போது யாரும் தப்பு பண்ணிட்டு உள்ள வரமாட்டாங்க. அல்லேலூயா. இங்க உள்ள உட்கார்ந்துட்டு யாரும் தப்பும் பண்ண மாட்டாங்க. சிகரெட் குடிக்கிறவன் வெளியிலே குடிச்சிருவான். என்னென்ன வெளியில செல்போன், யாரும் இங்க வந்து தப்பா எதையும் பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. வெளியில எல்லாம் நடக்கும். அப்போ இதெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க? இது வந்து பரிசுத்தமான இடம், இது பரிசுத்தமான இடம் தான், இது பரிசுத்தமா இருக்கணும். அதை விட மேல நீங்களே தேவனுடைய ஆலயமா. அப்போ பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். அப்போ இந்த நாள் யாருடைய நாள்? இந்த நாள் யாருடைய நாள்? இது பரிசுத்தமா ஆசரிக்கணும். இது பரிசுத்தமா ஆசரிக்கிறதற்கு நமக்கு தேவன் கட்டளையாய் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை தான் ஓய்வு நாளை பரிசுத்தமா என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். அல்லேலூயா. இந்த நாள் கட்டாயமா ஆசரிக்கணும் தான் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி பாருங்க, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேண்டும் 7ஆம் நாள் கர்த்தருடைய சபை கூடுதலான ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாயிருப்பதாக. அல்லேலூயா. ஓய்வு நாளை என்னவா நினைக்கணுமா? பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். ரெண்டாவது என்னவா? நினைப்பாயாக. ரெண்டாவது என்னதான்? 6 நாளும் நீ என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம். யாரும் தடை பண்ணல. வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. வேலை செய்யணும். வேலை இல்லாமல் சோம்பேறியா இருக்கக்கூடாது. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அதுல என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. அப்போ அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று என்ன நாளா? ஓய்ந்திருக்கிற நாள். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய நாளை அவருக்கு எப்படி கொடுத்துருக்கிறார்? ஒரு கட்டளையா கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கலாம். அப்ப இதுல நம்ம வேலை செய்யணும். 6 நாள் உங்களை யாரு நீங்க போக வேண்டாம்னு சொல்லல. அதுல தேவனுக்கென்று அதுலயும் சாயங்கால நேரத்துல ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபம் பண்றோம், வேலைக்கு போயிட்டு வந்து ஜெபிக்கிறோம். அதுல கர்த்தருக்கென்று சிலர் ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறீங்க. இதுல நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கென்று நம்ம செலவிடப்படுகிறோம் நேரத்தை? எவ்வளவு 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் நம்ம செலவு பண்றோம்? ஆனா எத்தனை மணி நேரம் செலவு பண்றோம்? அப்போ கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அந்த நாளை நம்ம நினைக்கணும். அதே போல அது என்ன நாள்? ஓய்ந்திருக்க வேண்டிய நாள். இப்ப இது நம்ம கேட்டாலும், இது எவ்வளவு சொன்னாலும் இந்த நாளை நம்ம அசட்டை பண்ண கூடவே கூடாது. அல்லேலூயா. அந்த நாள்ல நீங்க எது செய்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அதுவும் நம்ம தியானிக்கலாம். அப்போ 7ஆம் நாள் என்னதுங்க? ஓய்ந்திருக்கிற நாள். ஓய்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓய்ந்திருக்கிற ஒரு மனிதன் ஆமா கர்த்தருக்கென்று செலவிடப்பட வேண்டுமா வேண்டாமா? அந்த நாள் சொல்லுங்க. அந்த நாள் யாருக்காக செலவிடப்படணும்? கர்த்தருடைய நாள் கர்த்தருக்கென்று செலவிடப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை வந்து நிறைய பேர் காலையில் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டோங்க, ஒரு திருப்தி. 6 to 8:30 முடிஞ்சு போச்சு. அப்புறம் இஷ்டமானது. அடுத்து எப்படி பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது 58ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்க. முதல்ல 13 வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி
உன் காலை விளக்கி. முதலாவது என்னதான்? முதலாவது உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. இரண்டாவது உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானபடி செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய். அல்லேலூயா. சரி, இப்போ இதுல முதலான என்ன செய்யக்கூடாது? உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. ரெண்டாவது என்ன? உன் வழிகளின்படி நடவாமல். இந்த நாளை விட்டுரும். உன் வழிகளின்படி நடவாமல். மூணாவது சொந்த பேச்சை பேசாமல் இருந்து. நாலாவது மனமகிழ்ச்சி நாள் என்று. ஐந்தாவது மகிமையுள்ள நாள் என்றும். அல்லேலூயா. அப்போ நம்ம அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? உனக்கு இஷ்டமானதை சொல்லுங்க. இஷ்டமானதை செய்யக்கூடாது. எனக்கு இஷ்டமுங்க இன்னைக்கு. எல்லாரும் கவனிங்க. நமக்கு இன்னைக்கு இஷ்டம் என்ன? இன்னைக்கு ஒரு பெரிய வேலை வந்துட்டுன்னா நம்ம இஷ்டத்துக்கு போயிருந்தோம். பொதுவா சொல்றேன். இல்லைன்னா நமக்கு ஒரு திருமண நாள், திருமணம் வந்துடுது, ஏதோ ஒரு நம்ம மாமா மச்சான் ஏதோ ஒரு அழைப்பு வந்துடுது, அன்னைக்கு நம்ம போயிருந்தோம். ஒவ்வொரு காரியத்தையும் பிள்ளைங்களும் பாருங்க, பிள்ளைங்களும் ஞாயிற்றுக்கிழமை இந்த இது இன்னொன்று நான் சொல்றேன், இது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நம்ம அதாவது நமக்கு ஞாயிறு விடுமுறைங்கிறதுனால இந்த நாளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஓய்வு நாள் ஆசரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இது மற்ற அரபு நாடுகளில் வெள்ளிக்கிழமை என்ன நாள்? லீவ், ஆராதிக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு கர்த்தருக்கென்று ஒரு நாளை என்ன செய்யறோம்? ஆமா, கர்த்தருக்கென்று நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் என்ன செய்யறான்? கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். அப்போ நம்ம கர்த்தருக்கென்று இந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவு, இன்னைக்கு நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். அப்போ இந்த நாளில் நமக்கு இஷ்டமானதை என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சி, ஆமா நாளன்று எண்ணி. அல்லேலூயா. உங்க இஷ்டப்படி என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இஷ்டமானதை செய்யாதபடி. ரெண்டாவது என்ன சொன்னேன்? உன் காலை விளக்கி. அல்லேலூயா. உன் காலை என்ன செய்யணும்? விளக்கி. பொதுவா காலை விளக்கிறணும். ரெண்டாவது விசேஷமா என்ன? உன் வழிகளின்படி நடவாமல். காலை விளக்கணும். என்னது? உனக்கு வழி என்ன வழி தெரியுதோ அந்த வழிகளின்படி என்ன செய்யக்கூடாது? நடவாமல். கொஞ்சம் கையை பிடிங்க, கொஞ்ச நேரம் பிடிங்க, 5 ஞாபகப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. காலை விளக்கிட்டு உன் வழிகளின்படி என்ன செய்யக்கூடாது? நடவாமல். மூன்றாவது உன் என்னது? உன் சொந்த பேச்சை என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. சொந்த பேச்சை கூட பேச்ச குறை. அல்லேலூயா. சொந்த பேச்சு கூட என்ன செய்யக்கூடாதான்? பேசாமல். அல்ல. நாலாவது மனமகிழ்ச்சி நாள் என்றும். சொல்லுங்க. ஐந்தாவது மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையின் நாளாக என்ன செய்வ? எண்ணுவாயா. அல்லேலூயா. எண்ணுவாயானால். சரி, விட்டுருங்க. இப்போ நீங்க இது மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கென்று இந்த ஒரு நாள் ஓய்ந்திருக்கிற நாள். சரி, ஓய்ந்திருக்கிறோம் பாஸ்டர், காலையில் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், அப்புறம் என்ன செய்யக்கூடாது? உனக்கு இஷ்டமானதை. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்குது அப்படின்னு போறோம், பரவாயில்ல. இப்போ கர்த்தருடைய காரியத்திலேயாவது செயல்படணும்ல. நீங்க அதெல்லாம் போறீங்க, அன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. ஆனா கர்த்தருடைய காரியத்தில் எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தில் இஷ்டமானதை செய்யக்கூடாது. நம்ம முதல்ல பார்த்தது போல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாக. அந்த நாளில் என்ன செய்யணும்? நீ நினைக்கிறது மட்டுமல்ல, அன்னைக்கு என்ன செஞ்சிடணும்? ஓய்ந்து இருக்கணும். 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள்
ஓய்ந்திருக்கணும். நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நீ கர்த்தருக்குன்னு 6 நாள் பாடுபட்டுட்டு 7வது நாள் இந்த நினைவு தேவனை சார்ந்து கொள்ளலைன்னா இந்த நினைவு எங்கே தான் இருக்கும்? உலக வேலையில தான் இருக்கும். பணம் சம்பாதிக்கணும், பணத்தில் இருக்கும். நம்முடைய குணம் மாறாது, சுபாவம் மாறாது. கர்த்தருக்குன்னு நம்ம எந்த காரியத்திலையும் நிற்க முடியாது. அப்போ நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நான் வேலை செய்யும் போது அப்போ சம்பளம் கம்மி. ஆமாம், 10 ரூபா தான் சம்பளம். அன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் அன்னைக்கு எனக்கு எத்தனை ரூபா சம்பளம்? 2 டபுள் வேஜஸ்ம்பாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு நான் ஒருவேளை ஷிஃப்ட்டு பகல் வந்தால் அன்னைக்கு நைட்டு வேலை செஞ்சுட்டு நைட்டு பூரா ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடுவேன். அல்லேலூயா. டபுள் வேஜஸும் வேண்டாம், எந்த வேஜஸும் வேண்டாம். அல்லேலூயா. அன்னைக்கு எனக்கு இப்படியெல்லாம் யாரும் போதிக்கலை. ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு எதையாகிலும் செய்யணுங்கிற அந்த வாஞ்சை, அந்த வாலிப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த வாஞ்சை முதல்ல எப்படியோ இருந்தோம். 30 வயசு வரல, அப்புறம் 28 வயது வரல. அப்போ அப்புறம் அந்த மனது கர்த்தருக்குன்னு எதையாகிலும் ஒரு சாதிக்கணும், ஒரு சாதனையாளனா கர்த்தருக்கு அந்த வாஞ்சை, விருப்பம் இருந்தது. எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. எது செய்தாலும் எதுக்கும் நம்ம வளைந்து கொண்டு போகிற நாணலை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்பல. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள். அதுல கர்த்தருக்குன்னு நம்ம என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்கணும். அப்போ உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி காலை விளக்கி உன் வழிகளின்படி என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. சொந்த பேச்ச கூட பேசக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் முடியுமா? சொந்த பேச்ச கூட பேசக்கூடாதான். கர்த்தருடைய நாள் எவ்வளவு மகிமையான நாள். வள 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 அன்னைக்கு தான் கிடைச்சதுன்னு பேசுறது, அதெல்லாம் எவ்வளவு தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம இழக்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் 3வது 4வது மனமகிழ்ச்சியின் நாளாமா. இது என்ன நாள்? மனமகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன், இது மனமகிழ்ச்சி நாள். அல்லேலூயா. அது மகிமையுள்ள நாள். மனமகிழ்ச்சியா நம்ம இந்த இடத்துல இருந்தாதான் மனமகிழ்ச்சியை, முகமலர்ச்சியை கொண்டு வரும். அது மகிமையை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அது என்னதை கொண்டு வரும்? கர்த்தருடைய மகிமையை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த காரியத்துல எத்தனை பேர் நம்ம தவறி கொண்டு இருக்கிறோம்? இன்னும் கர்த்தருடைய நாள்ல ஓய்ந்து இருக்கிறதுக்கு மனதில்லை. அன்னைக்கும் நம்ம வேலையை திட்டம் பண்ணி இல்லை நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம சாய்ந்து போகிறோமா, இல்லைன்னா அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? எனக்கு இஷ்டமானதை செய்யறேன்னா தேவனுக்கு இஷ்டமானதை செஞ்சிட்டு இருக்கிறேன்னா? அல்லேலூயா. அன்னைக்கு நான் தேவ சமூகத்துக்கு வரலைன்னா அது எவ்வளவு மகிமையினால் அந்த மகிமை நம்ம இழந்து போயிருந்தோம். தேவன் கொடுக்கிற அந்த மனமகிழ்ச்சியை நம்ம இழந்து போயிருந்தோம். மனமகிழ்ச்சியை நம்ம தேவன் கொடுக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து போயிடுறோம். அதனால கர்த்தருடைய நாள மகிமையின் நாள். அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டு பாருங்களேன், வாசிங்க. எசேயாவுல 14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். அப்போ உனக்கு எந்த மகிழ்ச்சி? மனமகிழ்ச்சி. கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். எங்க இருப்ப? பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். இது எந்த வாயை சொல்லிச்சு? கர்த்தருடைய வாயை சொல்லியிருக்கு. அல்லேலூயா. வேற யாரும் சொல்லல. யார் சொல்லியிருக்கிறா? கர்த்தருடைய வாய். தேவனே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்க நம்ம அந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்தா நிச்சயமாய் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அப்புறம் வேணா ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தம் நம்ம போகலாம். அல்லேலூயா. சூழ்நிலையை எந்த அளவுக்கு நம்ம பின்னிட்டு தள்ளுறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருக்கு நம்ம மகிமையை செலுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்குது. அந்த பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. ஆமெனா. அப்போ ஒரு பூமியில நம்ம எந்த இடத்துல இருப்போம்? உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவார்.
அப்ப நிச்சயமா கர்த்தருடைய கர்த்தருக்கென்று கொடுத்து ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று நம்ம ஆசரிக்கும் போது நிச்சயமாய் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. எல்லார்கிட்டையும் சொல்றதுதான், கர்த்தருக்கென்று நம்ம நியமிக்கப்பட்ட நாளை கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது அது மகிமையா இருக்குது, மனமகிழ்ச்சியா இருக்கும், அன்னைக்கு பூரா சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு நாங்க ஆலயத்துக்கு போயிட்டு வந்து அவன் மத்தியானத்துல சில நேரங்கள்ல ஊழியர் இருந்துன்னா போயிடுவோம். அன்னைக்கு கூட எங்கேயாவது கிராம ஊழியர் இருந்துன்னா சர்ச்சுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு அங்கிருந்து நாங்க கிராம ஊழியத்துக்கு அங்கேயே போயிடுவோம் கிராம ஊழியங்களுக்கு. அல்லேலூயா. இரவு தான் வருவோம். இல்லை எங்கேயும் கிராமத்துக்கு போகலைன்னா அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு 2 மணி நேரம் வந்து குறைட்ட கொஞ்சம் தூங்கிடுவோம். அல்லேலூயா. அப்படியெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், என்னைக்கோ ஒரு நாள் இருக்கும். ஆனால் தொடர்ந்து இந்த ஊழியங்கள் தொடர்ந்து செய்வோம். அது கர்த்தருடைய நாள், கர்த்தருக்கென்று கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி நாங்கள் செலவிட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நம்ம இந்த ஆராதனை முடிஞ்சு போன உடனே அடுத்தது கர்த்தருடைய காரியத்துல என்ன இருக்கு அப்படின்னு யாராவது நினைச்சு பார்க்கிறோமா? ஒரு சிலர் அதுல பாருங்க, பிள்ளைங்க எல்லாம் சில காரியத்துல வேலைக்கு போய் எல்லாம் ரெஸ்டே இல்லைனாலும் இன்னைக்கு சாயங்காலம் கரெக்டா வந்துருவாங்க. அவங்கள மற்றவங்களை கூப்பிட்டு, அதே போல செவ்வாய்க்கிழமை பிரேயர், அதுல எவ்வளவு தூரம் முடியுமோ அதை செய்யற பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க பிரயாசப்படுங்க. உங்க காரியத்துல நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்கென்று முதலிடம் கொடுக்கிறோம், அப்படி நம்ம முதலிடம் கொடுத்தா நிச்சயமாய் பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நிலை இப்படி போயிரும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இப்படியெல்லாம் நீங்க கர்த்தருக்கென்று நாட்களை செலவிடும் போது கர்த்தர் நிச்சயமாய் பூமியிலே உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அதற்கென்று நம்ம பிரயாசப்பட வேண்டியது இல்லை. ஆனா தேவ கோபம் வருகிறதற்கு முன்னு பாருங்க, அடுத்த வசனம் இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஓய்வு நாள் யாருக்காக கொடுக்கப்படும்? மார்க்கு 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 2ஆம் பின்பு மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக என்னப்பட்டிருக்குது? உண்டாக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்குது? யாருக்கு? நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு சொல்லுங்க? மனுஷனா இல்லைன்னா வேற ஏதாவது? அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்காக மனுஷன் தான் வந்து தேவனை ஆராதிக்க, வேற எதுவும் வந்து தேவனை ஆராதிக்க முடியாது. மனுஷனுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு? நம்ம மனுஷன் தேவனை வந்து ஆராதிக்கணும். அப்போ மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ நமக்காக தேவனை தேடணும். தேவர் அவரை ஒரு நாளாவது கர்த்தர் சமூகத்தில் ஆராதிக்கணும், துதிக்கணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். தேவாலயத்தில் நம்ம சபைக்கு வரணும், தேவனை ஆராதிக்கணும். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து கூட தேவனுடைய ஆலயத்துல பிரசங்கம் பண்றார் பாருங்க. அல்லேலூயா. இப்போ வாசிங்க, மார்க்கு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 6:2 வாசிங்க. மார்க் 6:2. ஓய்வு நாள் போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அல்லேலூயா. அப்போ ஓய்வு நாள் ஆன போது அப்போ ஆலயம் இருந்ததுக்கு இப்போ ஆலயத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ ஜெப ஆலயத்துல ஓய்வு நாள் தோறும் என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து போய் என்ன செஞ்சாருங்க? உபதேசம் பண்ணினார். அப்ப இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு ஆண்டவரா இருக்காரு. ஆனா அவரும் என்ன செய்யறாரு? ஓய்வு நாளை கடைபிடிச்சாரா? பிடிச்சாரா இல்லையா? அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவே ஓய்வு நாளை கடைபிடித்தார் என்றால் நம்ம கடைபிடிக்கணுமா வேண்டாமா? இனி பாருங்க, ஓய்வு நாளை கடைபிடித்தார்னா நம்ம ஓய்வு வேண்டாமா? அல்லேலூயா. கவனிங்க, நம்ம இந்த காரியங்கள்ல சில நேரங்கள்ல சபையை நீங்க அசட்டை பண்ணும்போது
எப்படி பவுல் சொன்னாரோ, ஒருவன் இடறினால் என் மனம், உண்மையிலே பார்க்கும்போது அப்படி ஒரு, அதாவது எரியும்னா அவங்களுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அவர் கொடுக்க போகிற நித்திய ஜீவனை இழக்கிறார்கள். தேவனுடைய கோபம் வராததற்கு முன்னே இவர்கள் எப்படி தேவனுடைய சமூகத்திற்கு வரமாட்டார்களா? தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சொல்றது மட்டுமல்ல, உங்களை பார்த்து நேரில் சொல்றது மட்டுமல்ல, அதற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜெபங்கள்லையும் எல்லாருமே ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்னால இதெல்லாம் மாறணுங்கிறதுக்காக வேண்டி இது பிரயாசத்தோடு, ஒரு ஒரு மனபாரத்தோடு இந்த காரியத்தை எப்படி சபைக்கு இது கொண்டு போகணும், விசுவாசிகளுக்குள்ள இது கிரியை செய்யணும். அந்த நாள் பிரயாண நாளா வைக்காதீங்க, அந்த நாளை விருந்து நாளா வைக்காதீங்க. எங்க போனாலும் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்துல வரணும். அல்லேலூயா. அன்னைக்கு போய் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது குடும்பத்தோட, இதெல்லாம் தேவனுடைய மகிமையை இழக்கிறோம், அந்த மனமகிழ்ச்சியை இழக்கிறோம், சமாதானத்தை இழக்கிறோம். அவங்களையும் நடத்த முடியாது, அவங்கள கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியாது. அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் மனமகிழ்ச்சியினால, ஆண்டவர் கர்த்தருடைய நாளை எந்த விதத்திலும் இஷ்டமானதை செய்யாதபடி என் காலை விலக்கி, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், வழிகளின்படி நடக்காதபடி, எனக்கு இஷ்டமானது எந்த காரியத்தை செய்து ஆண்டவரே வழி, என்னுடைய வழியின்படி நடக்காதபடி அப்பா என்னை காத்துக்கொள்ள. சொந்த பேச்சை நான் பேசக்கூடாது, மகிமையின் நாளா, மனமகிழ்ச்சியின் நாளாய் அதை நினைக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ கர்த்தருடைய நாள், அந்த ஓய்வு நாள் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? நமக்காக. யாருக்காக? எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. எனக்காக இந்த நாள் ஆண்டவர் கிருபையாய். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனம் வாசிங்க. இப்போ யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் என்னவா? அல்லேலூயா. அந்த நாட்கள்ல ஓய்வு நாளுக்கு வராதவன் என்ன செய்யப்படணுமாமா? கொலை செய்யப்படணுமா? அல்லேலூயா. இப்போ இப்படி ஒரு கட்டளை இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இங்க எத்தனை பேர் இருப்போம்? அல்லேலூயா. யோசிச்சுக்கங்க. போன வாரம் கூட அல்லேலூயா இந்த தலை இன்னைக்கு இருக்கிருக்காது, போன வாரம் போனவங்க தலை. அல்லேலூயா. நீங்க நம்ம இன்னைக்கு, ஆனா கிருபையினால அது இல்லை. கிருபையினால என்ன இல்லை. ஆனா இதுக்கு வரலைன்னா என்னங்கிறத நம்ம. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக என்ன செய்யணுமாமா? ஆசரிக்கும்படி. இது என்ன உடன்படிக்கை? ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கை. இது என்ன உடன்படிக்கை? கர்த்தர் அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களோடு என்ன பண்ணியிருக்கிறாரு? உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. அது சும்மா என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, நித்திய உடன்படிக்கை. அதை உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் என்ன செய்யணும்? ஓய்வு நாளை நித்திய, ஓன் நாட்கள் மட்டுமல்ல, தலைமுறைகள், தலைமுறை தோறும், அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை. அல்லேலூயா. அது ஓய்வு நாளை என்ன செய்யணும்? ஆசரிக்கும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம ஓய்வு நாளை என்ன செய்யணும்? கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் சுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, நினைக்கணும். அல்லேலூயா. அப்போ அது உடன்படிக்கை. ஓய்வு நாளை அல்லேலூயா. ஆமா. அப்போ ஓய்வு நாளை ஆசரிக்கணும், அதுல ஓய்ந்து இருக்கணும்.
நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது, அந்த 5 காரியம் பார்த்தோம். அப்புறம் ஓய்வு நாள் நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்குது. அப்புறம் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கை. அல்லேலூயா. சரி, இப்போ பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் சொல்லிட்டார். அல்லேலூயா. நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லிட்டார். இப்போ புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்களேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமாமா? புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. அப்போ சபை கூடி வருதலை என்ன செய்யக்கூடாது? இப்போ அந்த பழைய ஏற்பாட்டில எல்லாம் ஆலயம் ஆலயம்னு சொல்லியாச்சு, ஜெபாலயம்னு புதிய ஏற்பாட்டிலே வரும். ஆனால் எங்க வரும்? சபை கூடி வருதலை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டு விடக்கூடாது. இப்போ பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க. அல்லேலூயா. எல்லாரும் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்போ நீங்க பக்கத்துல பிடிச்சவங்க எல்லாம் நீங்க பார்த்துக்கணும். எல்லாரும் வர்றாங்களா? நீங்க எழுதி வச்சுக்கோங்க. யார் யார் கையை நீங்க பிடிச்சிங்களோ அவங்கெல்லாம். உனக்கு நோட்ஸ் இல்லையா? நோட் இல்லையா? நோட் இருக்கா இல்லையா? எழுதுறியா? அதுல எழுதுறியா? சும்மா மண்டே ஆட்டினா ஒரு நோட்டு வாங்கி கொடுத்துருங்க. ஆமா. அல்லேலூயா. சரி, இப்போ யாரு கைங்களோ அவங்க அடுத்த வாரம் வரலைன்னா என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். அவங்க பெரியவங்களா இருக்காங்க, சின்னவங்களா இருக்காங்களா, அதை பத்தி பரவாயில்ல. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இது கேட்டும் இது கேட்டும் இது கர்த்தருடைய நாளை நம்ம அசட்டை பண்ணுனா என்ன நடக்கும்? அல்லேலூயா. இந்த வாரம் வேண்டாம், தொடர்ந்து இது தியானிக்கலாம். இப்போ கர்த்தருடைய நாளை நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு செலவிடப்படுகிறோம், அது என்னதான் மாறுது பாருங்க. 25 வாசிங்க, 26 வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். அப்போ ஆலயத்து சபை கூடி வரலன்னா அது என்னதான் மாறுது? அவர் இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினால விளைக்கரையுமாய் அவர் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இந்த சபைக்கு நீங்க வராம இருந்தா அது என்னதான் மாறுது பாருங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். என்ன வரும் அடுத்தது? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையே இருக்கும். நீங்க எல்லாருமே மறுபடியும் இதை வீட்டுல எல்லாருக்கும் பேசுங்க. அடுத்தது கோபாக்கினை. அல்லேலூயா. நியாயம் இப்பெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கும். இப்பெல்லாம் எல்லாமே படிப்பு நல்லா இருக்கும், சம்பாதனை நல்லா இருக்கும். அல்லேலூயா. தவிர்க்க சூழ்நிலை, எந்திரிக்கவே முடியல உங்களால அப்படின்னா படுத்துக்கங்க. அப்போ உட்கார்ந்து ஆராதிங்க. அங்க இத பர்பஸ் அன்னைக்கு இதுதான் நம்ம திட்டம் பண்ணி நியாய தீர்ப்புல கணக்கு கொடுக்கணும். சரியா போயிட்டு இருக்கோம் வண்டி. என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ ஒருவேளை அது நல்ல வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதே போல நீங்க நடக்கிறது மட்டுமல்ல, பிள்ளைகளையும் என்ன செய்யணும்? நீங்க நடத்தணும். பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்கன்னு நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி
சாய்ந்து போகிற காலம் அல்ல. இந்த உலகத்திற்காக எவ்வளவு காலம் நம்ம வாழ போகிறோம்? அப்போ இது ஒரு பாவத்தை நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கிறோம். நான் சொன்னது போல வழியே இல்லை, அது தேவனுக்கு தெரியும். எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, படுத்து காலை கட்டி போட்டிருக்கு, இப்படி எல்லாம் யோசிச்சு பாருங்க. பரவாயில்ல, நம்ம பர்பஸா அன்னைக்கு எதுனாலும் முதல் திட்டம் பண்ணுங்க. சரி, அதுக்கு நான் இன்னொரு யாத்ராகமத்துல 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்துட்டு அடுத்து தொடர்ந்து மற்ற காரியங்களை அப்புறம் பார்க்கலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 16 வாசிங்க. கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். அல்லேலூயா. இப்ப இது என்னது? இப்ப மோசே இஸ்ரேல் ஜன நடத்தி கொண்டு வராரு. சாப்பிடல என்ன உடனே வானத்திலிருந்து என்ன விழுது? மன்னா. மன்னா கொடுக்கப்படுகிறது ஜனங்களுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 15 வாசிக்கிறோம், 14 பாருங்க, 13 இருந்தே இருக்கு. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் இருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு? வானத்திலிருந்து மன்னா, அல்லேலூயா, இதை கொடுக்கிறாரு. இது வந்து நீ என்ன பண்ணு? ஆமா, கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்து கொள்ள கடவன். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தாங்க. சிலருக்கு அவகாச்ச. அல்லேலூயா. ஒரு ஓமர் பத்தாது, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிடுவோம். பசிச்சிட்டுனா, தேவைப்பட்டுட்டுனா அப்படின்னு என்ன செய்யறது? என்ன சொல்லுது பாருங்க. பின்பு அதை ஓமர் அளவு அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அது என்ன செய்யல? மீதியானதும் இல்லை. கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவர் யோசிக்கும் அளவுக்கு தக்கதாக போதும் என்ற மனதுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. அவர் சொன்னார்னா அதுபடி செய்யணும். இப்போ என்ன செஞ்சுதான்? அடுத்த வசனம், அவர்களை நோக்கி ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தான். நைட்டு சாப்பிடுதியா, அதோட கவுத்திரு. அல்லேலூயா. விடிய காலம் வரையிலும் என்ன செஞ்சிடக்கூடாது? வைக்காத அப்படின்னு சொல்றாரு. ஆனா மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்து அவர்கள் மேல், அல்லேலூயா, என்ன வந்தது? பூச்சி பிடிச்சி நாற்றம். அல்லேலூயா. இப்போ மேல வாசிக்கிறோம். அடுத்து 24 மோசே கட்டளையிட்ட நாள் வரைக்கும் வைத்து மேலது என்ன வாசிக்கிறோம்? 23 வாசிங்க. நோக்கி போதும். இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாரு? நாளைக்கு என்ன நாள்? ஓய்வு நாள். ஆனா நீ என்ன செய்ய? ஓய்வு நாளாகிய ஓய்வு நாள் நீங்க சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, மீதியாயிருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்கு வைத்து வைத்தான். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. அல்லேலூயா. சொன்னதை செஞ்ச நாற்றம் இல்லை,
பூச்சி பிடிக்கல. அல்லேலூயா. இப்போ அப்பமும் சொன்னா கேட்குறாங்களான்னு பாருங்களேன். அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். இன்று நீங்கள் அதை வெளியில என்ன செய்ய முடியாது, வெளியில போனீங்கன்னா கிடைக்காது. நேத்து வச்சிருக்க அப்படின்னு சொன்னதோட சரி, நான் அது நேத்துன்னா நேத்தே எடுத்து வச்சுக்க, இன்னைக்கு போனா என்னது இது செய்யாது, கிடைக்காது. அப்போ அடுத்த வசனம் பாருங்களேன். இப்ப பாருங்க, இது சொல்லது கேட்காம 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்களாம். அல்லேலூயா. ஆமா, சேர்க்க என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய நாள்ல அவ்வளவுதான் உனக்கு. அப்ப முந்தி கொடுத்துறாரு. நாளை இன்னைக்கு சனிக்கிழமை, நமக்கு இன்னைக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள, சனிக்கிழமை என்ன செஞ்சிருக்காரு, என்ன செஞ்சிடறாரு, 2 ஹோம்வொர்க் கொடுத்துறாரா இல்லையா? அப்ப இன்னைக்கு கர்த்தருக்குன்னு இந்த நாளை நீ கொடுத்துட்டன்னா முந்தின நாளே உனக்கு என்ன தேவையை செஞ்சிருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இப்படி நீங்க இன்னைக்கு இந்த காரியத்தை நீங்க அப்பவும் சொல்ல கேட்கறது இல்லை. யோ ஞாயிற்றுக்கிழமை போகாத அப்படின்னு மோசே சொல்றாரு. அதுல நைஸா ஆமா ஊடு செங்கல் போறது. அப்ப பாருங்க, 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பாய். அல்லேலூயா. எந்த மட்டும் என்ன இருக்காது உனக்கு. ஆமா, அடுத்த வசனம் பாருங்கள். 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்தில் இருந்து அவனவன் தன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். நீங்க ஒரு தீர்மானம், இன்னைக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு நேரம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பாருங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய மாட்டோம், தேட என்ன செய்ய பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஓய்வு நாள் நான் இருக்க மாட்டேன், அதுக்கு முன்னால திட்டம் பண்ணாமல்லாம் இல்லை. நாங்க ஒன்றும் வேலை செய்யாமலாம் வேலை செஞ்சிட்டு தான் இருந்தோம். எத்தனை வீடு 10 வீடு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைன்னா அன்னைக்கு எந்த வேலை இருந்தாலும் முன்னால திட்டம் பண்ணி முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. முடியாமல்லாம் ஒண்ணு, ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் கொடுப்பார். படிக்கிறதற்கும் கொடுப்பார் அன்னைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்துல நீங்க எந்த அளவுக்கு திட்டம் பண்றீங்க, நம்முடைய அந்த சிந்தை, அந்த உணர்வு எந்த அளவுக்கு, அல்லேலூயா, கிடைக்காதுன்னா அன்னைக்கு கிடைக்காதுதான். அன்னைக்கு முட்டி முட்டி என்ன பண்ணியிருந்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்கு. புழு புழுத்துரும். அல்லேலூயா. பூச்சி என்ன சொல்லும், பூச்சி பிடிச்சிரும். ஒருவேளை இப்போ வேணா சேர்த்து வச்சிருக்கலாம். அல்லேலூயா. சேர்த்து வைக்காதே திருடன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சேர்த்து வைக்காமலாம் இருக்கலாம். நீங்க எல்லாம் பெரிய, நம்ம சபையில பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையிலே வேலை சம்பாதிக்கிறவங்க தான். கர்த்தர் கொடுத்த வேலை, நீங்க முன்னிலை இருந்தீங்க, முன்னாலே பின்னாடி. அதாவது நம்ம கடந்து வந்த ஒவ்வொரு பாதையை இன்னைக்கு நீங்க ஒருவேளை எல்லாம் வந்துட்டுங்கிறதுக்காக வேண்டி அதை செய்யறது கூடாது. நான் கடந்து வந்த, நான் எப்படி இருந்தேன், எந்த எவ்வளவு உடைக்கப்பட்டிருந்தேன், ஒரு வேலை கூட இல்லாம இருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் ஒரு நல்ல நிரந்தர வேலையை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, நல்ல சபையை கொடுத்து, அல்லேலூயா, அந்த நாளை நான் கொண்டு போய் எங்கேயாவது செலவு பண்ணிட்டு இருந்தா தேட போறது. இப்படி போனா இப்படி நடக்குமா? அல்லேலூயா. இதுல பெரிய உயர்வு வருமா? வந்தாலும் அதுல பெரிய ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் பிடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்றவளுக்கு சொல்லியும். அல்லேலூயா. அது பூச்சி பிடிச்சி நாரி. அல்லேலூயா. நான் யாரையும் சபிக்கல. ஒருவேளை பாஸ்டர் சபிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. நம்ம
ஆண்டவருடைய நாளை மனமகிழ்ச்சி நாளாய் எண்ணும் போது பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பண்ணுவார். எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. அதுலயும் நாங்க சரியில்லைங்கிறதுனால எவ்வளவோ காரியங்களை எங்களை சப்பிட்டார், உடைச்சி உருவாக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தைரியமா பேச முடியும். உடைச்சாரு சில காரியங்களை இன்னைக்கு சரிப்படுத்தி அதுல இன்னும் மற்றவர்களை நடத்துகிற அளவுக்கு எங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இது நான் ஒரு சும்மா வாய் வீச்சில நான் பேசிட்டு போறதுக்கு அல்ல. அல்லேலூயா. ஏட்டு சுரக்கா என்ன ஆகாது, கறிக்கு வாயினால சொல்லிட்டா ஒன்றும் பெருசா கறி அப்படி ஆகாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்தணும். இன்னும் இது பெரிய முழுமை ஆயிட்டா என்ன இல்லை, இன்னும் நாங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்கென்று எழுப்பணும், எந்த அளவுக்கு பிரயாசப்படணும், இன்னும் என்ன கொடுத்தாலும் அதை சந்தோஷமாய் வாங்கி கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க ரெடியா? இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு இது தொடர்ந்து இதை குறித்து நம்ம தியானிக்கலாம். இது அளவு இப்போதைக்கு நீங்க இது மறுபடி வீட்டுல போய் இது தியானிக்கலன்னு வச்சுக்கோங்க, மறுபடி நம்முடைய வீழ்ச்சி நிச்சயம். கர்த்தருடைய நாளில் நம்ம எந்த இடத்துல நிற்க போறோம் என்பதை அறிந்து, ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க கூட ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு சரியா 9:30 மணி ஆராதனைனா 9:20க்கு நான் உள்ள இதுவரையிலையும் சிலர் திருந்தாதவங்களை பார்க்குறேன். இதுவரையிலும் 9:30 மணிக்கு உள்ள வராத ஆட்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அடுத்த வாரம்னு வருஷங்கள், பல வருஷம் போயிட்டு 9:30 மணினா 9:30 மணிக்கு உள்ள உட்கார்ந்து ஆண்டவரை துதிச்சு பாருங்க. மகிமையின் நாள். அல்லேலூயா. ஆமா, மகிமையின் நாள்னா மகிமையின் நாள் தான். அந்த நாளை நான் கர்த்தருக்கென்று செலவுபடும் போது நிச்சயமாய் ஒரு மகிமையை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தருடைய நாளில் என்ன செய்யணும்? நம்ம ஓய்ந்து இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஓய்வு நாள்ல நமக்கு இஷ்டமானதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா. அந்த ஓய்வு நாள் நித்திய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையில நான் சரியா இருக்கணும். அதே போல ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அது நான் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஓய்ந்திருந்து தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நான் விட்டு விடாதபடி என்னை காத்து கொள்ளும். அல்லேலூயா. எத்தனை பேர் சபையை அசட்டை பண்றீங்க? ஒரு உணர்வு வரட்டும். அல்லேலூயா. ஆமா, தேவ சமூகத்தை அசட்டை பண்ணி எந்த காரியத்தில் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அன்போடு உங்களை பேசிக்கொண்டிருக்க, அன்போடு தான். இது உங்களை கடிந்து கொள்ளல, அன்போடு பேசி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சபையின் ஆண்டவரை கூடி வருதலை விட்டு அது ஒரு பாவமா என்னுடைய கணக்கில் சேர்ந்துட்டு இருக்கு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. இன்னைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. மகிமை ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. ஊதாஃபா ரகா லாதுனாஃபா ரெகே லீந்த ராக்க மனாந்த ரபனா ஓ ரெகே நீத ரக லாந்து ராக்க மனாந்த ரபனா ஷபர தரபனா. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? அல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய நாளை எத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள் ஆகி இன்னும் எவ்வளவு பேர் அசட்டை பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை, இனி என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நான் அறிந்து கொண்டேன், ஒருவேளை நான் அந்த வருமானம் வந்தாலும் அது பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்காது என்பதை நான் அறிந்து கொள்ளேன். அது ஒரு பாவத்தை நான் சம்பாதித்து பணம் சம்பாதிக்கிறதுல அது எந்த ஆசீர்வாதமும் இல்லைப்பா. எல்லாரும் அறிக்கை பண்ணுவோமா? அறிக்கை பண்ணுவோமா? அல்லேலூயா. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்பா, உணர்ந்து பார்க்கிறோம், உணர்ந்து பார்க்கிறோம். ஃபரகா லாதுனா ஃபரகேலின் மனந்தரபன ஷபரதரபன. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் கேட்ட வார்த்தையின்படி தேவன் நம்மை நடத்தும்படியாய் தெரசா ஜெபிப்பா. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம்.
ஆமென் அப்பா. இந்த மத்தியான வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஸ்தோத்திரம். கூடி ஆராதிக்க உம்முடைய ஆமென். செய்தி அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரமையா. பரிசுத்த ஓய்வு பிரகலாதுன பரகேலிந்த பரிசுத்தமாய் ஆராதிக்கணும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு கட்டளையாய் கொடுத்திருக்கீங்கப்பா. ஆமென். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அந்த ஓய்வு நாளிலே இஷ்டமானதை பேசாதபடிக்கு காலை விளக்கி தேவனுக்கு ஏற்ற விதத்துல நடக்க அப்பா ஸ்தோத்திரம். சொந்த பேச்சை பேசாம இருக்க, மன மகிழ்ச்சியாய் காணப்பட, மகிமையின் நாளாய் காணப்பட ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதை எண்ணுவாயானால் யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமென். யாக்கோபின் சுதந்திரமாகிய யோசேப்பின் மூலமாக போஷித்த தெய்வம் இன்றைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். ஆமென் அப்பா. அந்த போஷிப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறையா. அடுத்ததாக இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் சபை கூடி வருகிற நாளிலே ஆமென் அப்பா. சபை கூடி வர வேண்டும் தகப்பனே. சபை கூடி வராதபடிக்கு காணப்பட்டா ஆண்டவரே வருகிற கோபாக்கினை பயங்கரமாய் இருக்கும் என்று நாங்கள் வாசித்தோமே ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அதோடு கூட இந்த ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்க நினைக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு நன்மையை நீ முதல் நாளே கொடுத்திருக்கீங்கப்பா. ஆமென் அப்பா. சனிக்கிழமை நாளே நீங்க எங்களுக்கு முதல் நாளே அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாளே அதற்குரிய ஆசீர்வாதத்தை பூரா கொடுத்துறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்னைக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு ஓய்ந்திருக்கு எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. இந்த மகத்தான சத்தியத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள, ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள, அன்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. என்படி நடக்க கிருபை செய்யுங்க. கரங்கள தாழ்த்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். வரத்தடப்பட்டவர்களை நினைக்கிறோம். அவர்களை கூட்டி சேரும் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை காத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா உங்கள் முகத்தின் ஒளியை ஒவ்வொரு மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஆண்டவரே முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணி, முகத்தின் காரியத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்கு ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஹல்லேலூயா. உடைய கரங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு செய்கிற தொழிலை ஆசீர்வதியும், பிசினஸ் ஆசீர்வதியும் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அதே சமயத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, படிப்பை கொடுங்க. எல்லாவற்றிலும் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற, வீட்டு வேலையை செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஞானத்தை கொடுங்க. சபை கூடி வருதல் மற்ற நாளும் இருக்கிற அந்த புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வர ஒவ்வொருவரையும் அந்த முயற்சி பண்ண கிருபை செய்யுங்க. அந்த காரியங்களில் எல்லாரும் மனதில் வைத்து செயல்பட கிருபை செய்யுங்க. கரங்களை தாழ்த்துகிறோம். செய்து கொடுத்த தாசரை ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க தகப்பன். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவானோடும் இன்றும் என்றும் இருப்பாராக. ஹல்லேலூயா. 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 God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.